வெப்பனுடைய ட்ரைனிங்கு இஸ்ரேல்லேருந்து வந்த ஒரு 3 மாதத்துக்கு ட்ரெயின் பண்ணேன். லண்டனு யூஎஸ் போயிட்டு அங்கேயும் ட்ரெயின் பண்ணேன். நான் வந்து 83லேருந்து கற்றுக் கொடுக்குறேன். போலீஸ், மிலிட்ரி, OTA இவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். மாஸ்டர் ஆகி 55 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது. பட் இன்னும் நான் ஸ்டில்லாக கற்றுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் யூஎஸ் போயிட்டு அங்கேயும் கற்றுக்குறேன். அதாவது அட்வான்ஸ் வெப்பன்னா வெரி வெரி டேஞ்சரஸ். எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி செக்யூர் பண்ணணும், கன்சல்ட் வெப்பன் இருக்குது, செலக்ட் வெப்பன் இருக்குது, வெப்பன் ஸ்நாச்சிங் இருக்குது, நிறைய இருக்குது. அதால் அது முறப்பராக தண்ணி பண்ணுறதுக்கு சிவிலியன்ஸுக்கு இது எடுக்கிறது தப்பு தான். ஏன்னா சிவிலியன்ஸுக்கு என்ன பற்றி கற்றுக்கிறான்னா எப்படி இருப்பான்னு நீங்கள் யோசிங்க. இது ஒன்லி போலீஸ் அண்ட் மிலிட்ரி. போலீஸுக்கும் கரெக்டான மாஸ்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது அதனுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டில் ரொம்ப எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். இந்த வெப்பன் பேர் X95. இது வந்து நிறைய 2-3 மாடுலேஷன் இருக்குது. இதில் இது அசால்ட் ரைஃபிள். AK-47 வந்து அசால்ட் ரைஃபிள். அது இல்லாமல் இன்சாஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் SLR இருக்குது. அதுமாதிரி ரேஞ்சு மாறும், பேரல் ரேஞ்சு மாற சொல்லி எல்லாம் மாறும். நிறைய பேர் சிவிலியன்ஸ் வந்து வெப்பனை பற்றி சொல்லி தராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வெப்பனுடைய மெக்கானிசம் தெரியாது, வெப்பனுடைய சயின்ஸ் தெரியாது. ஆனால் இவர் திருப்பூர் ஒருத்தர் சொல்லித்தராரு, அவருக்கு மெக்கானிசம் தெரியாது, சயின்ஸும் தெரியாது. பட் வந்து மெக்கானிசத்தை எடுக்க பார்த்துருப்பாரு, யூடியூப்ல எங்கேயாவது பார்த்து அதில் பார்த்துருக்கோம். ஆக்சுவல் மெக்கானிசம் தெரியாது. ஆனால் மிஸ்டர் கண்ணனுக்கு வந்து மெக்கானிசம் தெரியும், சயின்ஸும் தெரியும். சயின்ஸ் அதில் ஒரு டைப்பு. இது வந்து அட்வான்ஸ். இது பேர் பிரேக் த ரூல்ஸ் பேர். ஆக்டிவ் ரியாக்ட் பண்ணாலும், ஆக்டிவ் ரியாக்ட் எது பண்ணாலும் இதை பிரேக் பண்ணிடுவோம். அதுக்கு தான் இந்த லெசன். இது சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனுடைய பொசிஷன். இது அன்கார்டு பொசிஷன். இந்த பொசிஷனை வந்து நான் பார்க்கறேன், அவன் பேசுறான், திரும்ப சொன்னா டர்ன் பண்ணுறது வெப்பனை எடுத்துட வேண்டியதுதான். வெப்பனா அவுட்ல இருக்க வேண்டியதுதான். இங்கிருந்து அழுத்தினா அவன் திரும்பிட 1 2 3 பேரல்னா அவன் தலை அடிக்க வேண்டியது. திருவண்ணாமலை பேரல் போயிடுச்சு. சப்போஸ் என்ன பண்ணுவோம், அவன் வெப்பனை 2 கையில பிடிப்பான். பிடி சொல்ல அட்டாக். அது போஸ் இவர் வந்து பின்னால் வைக்கிறாரு வச்சுக்க, கன்னு வைக்கிறாரு, வச்சுட்டாரு. இவர் வச்ச உடனே சயின்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க. நான் பயந்துட்டு என்ன பண்ண இதெல்லாம் சொல்லி என்னுடைய வேர்டே அவர் காதல போய் விழணும். என்னுடைய வேர்டே அவர் காதல போய் விழுந்த உடனே அப்ப வந்து அந்த மசில் மெமரி ஆக்ட் பண்ணாது. ஏன்னா என்னுடைய வேர்டு சார் அப்ப நான் மூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கா. கிராஸ் ஹிட் இப்படி இடிச்ச உடனே நெக்ஸ்ட் மூவ் கிராஸ் அட்டாக். கிராஸ் அடிச்சு புஷ் பண்ணிட்டு வெப்பன் எடுத்துக்கலாம். பின்னால் தொடு பாப்பாரு. இதுதான் சயின்ஸ். ஏன்னா இவர் போக்கஸ் இங்க இருக்கு. வேணாம் நான் டக்குனு பின்னாது உடனே மாறிடும். இது மாதிரி அப்போ வந்து என்னை வச்சு த்ரெட்டன் பண்ண சொல்ல என்ன பண்றேன். இது லெஃப்ட்லயும் பண்ணலாம், ரைட்ல பண்ணலாம். இப்ப ஆக்சுவலா அப்படி இருக்கு, ரைட் மூவ் பண்றோம். சில பேர் வெப்பன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட் இருக்கும். எந்த ஹேண்ட் யூ கேன் மூவ் ரைட் கிராஸ் ஹிட். அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. மூவ் புஷ் ஒன் மூவ் பாடி புஷ் பண்ணி டர்ன் பண்ணி அரஸ்ட் த வெப்பன். அரஸ்ட் பண்ண வெப்பனை ஹிட் 1 2 ஹிட். புரியுதா? ஹிட் இடிச்சோன்னா அகைன் ரிலீஸ் த ஹேண்ட். அடிச்சு ரிலீஸ் த ஹேண்ட். அகைன் புஷ். மெக்கானிசம் தெரியணும். மெக்கானிசத்தை விட சயின்ஸும் கொஞ்சம் தெரியணும். இது இல்லாத அதாவது மேக்சினை பிடிச்சிட்டாரு. மேக்சின் வந்து ஓரளவுக்கு இழுத்தா வராது. மேக்சின் கேட்ச்ல கை வச்சாதான் வரும். ஆனா ஸ்ட்ரகிள் பண்ண சொல்லி மேக்சின் கேஸ் கை வைக்கலாம். மேக்சினை பிடிச்சி இழுத்தா கூட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டில் அந்த லிவர் கொஞ்சம் இதுவாக இருந்தால் வரும். ஆனால் 90 ஒரு ரொம்ப கூடுதலாக ஒரு 70-60% வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வரதுக்கு வாய்ப்பும் உண்டு. டவுட்டு தான். திடீர்னு ஸ்ட்ரகிளில் வந்துடும். ஏன்னா ஸ்ட்ரகிளில் போய் மேக்சின் கேட்கிட்ட வந்துடும். தேங்க்யூ.